நேற்று பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்போது பேசுறாரு, அவரால் தமிழ் படிக்காம போயிடுச்சு, தமிழ் படிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி திரு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். நான் அவர் பார்த்து கேட்கிறேன், ஒரு பக்கம் தமிழ் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நாடகம் போடும் நீங்க, இன்னொரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள் தமிழ் படிக்க கூடாதுன்னு இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி பண்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வு 2500 கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? தமிழ் படிக்காம போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுற நீங்க தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? கடந்த 10 வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய். ஆனா வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? கடந்த 10 வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய். ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 2400 கோடி ரூபாய். தமிழ் வளர்ச்சிக்கு 150 கோடி ரூபாய், சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 2400 கோடி ரூபாய். இதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழ் பாச நாடகம்.